செல்ஸ் எல்லாம் பயாலஜி படிச்சு பிளாக்கா கெமிஸ்ட்ரி படிச்சு அணுவா பிசிக்ஸ் படிச்ச நம்ம அனுஷாக்கா. லெட்ஸ் வெல்கம் அனுஷாக்கா ஃப்ரம் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். சார் செல்வம் சார். செல்வம் சார் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்தா நல்லா இருக்கும். சார் இருந்தா வரீங்களா மேல? என் பேர் அனுஷா. நான் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். என்னோட அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அகாடமியில் கொடுக்குற மார்க்கை வச்சு நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஸ்டார்டிங்கில் என்னோட மார்க்லாம் 250 மட்டும்தான் இருக்கும். எனக்கே ஒரு மார்க் என்னடா இப்படி தெரியாமல் வந்து சேர்ந்துட்டோமோ, 1 இயர் போச்சு அப்படின்னு தான் நினச்சேன். திரும்ப போக போக தான் அப்புறமா 300லாம் வந்துச்சுன்னா எனக்கே ஆனந்தமாக இருக்கும்ப்பா 300 வந்துருச்சு. லாஸ்ட்டில் என்னோட நீட் மார்க் வந்து 445. ஆனால் உண்மையாக நான் ஹார்ட் ஒர்க் போட்டது லாஸ்ட் 3 months மட்டும்தான். ஸ்டார்டிங்லேருந்து நான் வெறும் பயாலஜி மட்டும் தான் வச்சுட்டு இருப்பேன். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பக்கம் நான் போகவே மாட்டேன். லாஸ்ட் 3 months வந்து எனக்கு கட் ஆஃப் ஏறிடும்னு பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். லாஸ்ட் 3 months மட்டும் படித்து நான் கெமிஸ்ட்ரியில் 110 மார்க்ஸ் எடுத்தேன் லாஸ்ட் 3 monthsல மட்டும். நான் ஃபிசிக்ஸ் நான் சுத்தமாக தொட்டதே இல்லை. நான் பண்ண தப்பு அதுதான். ஆனால் போய் எக்ஸாமில் லாஸ்ட்டாக 10 கொஷின் அட்டன் பண்ணால் 6 கொஷின் என்னோடது கரெக்டாக வந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை, ஃபிசிக்ஸ் சுத்தமாக தொடவே இல்லை. பயாலஜி கெமிஸ்ட்ரி மட்டும்தான் பார்த்துட்டு போனேன். நம்ம அகாடமி மார்க்கை யாருமே கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இங்கே எல்லாரும் நான்லாம் நினைப்பேன் என்னை விட நிறைய மார்க் எடுத்தவங்களாம் இருக்காங்க. 400க்கு மேலே வரும். நான்லாம் இப்படி இருக்காங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, நம்ம மட்டும் தான் படிக்க மாட்டேங்கிறோம் அப்படி தான் நான்லாம் நினச்சேன். நல்லா படிங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொன்று நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிக்கணும்னா 2 பேர் சொல்லணும் எங்கள் ஸ்கூலில். ஒன்று எங்கள் இங்கிலீஷ் மேம் கௌரி மேம். அவங்க யாரும் இல்லை, சுரேஷ் சாரோட ஒய்ஃப் தான் அவங்க. ஸ்டார்டிங் 12th வந்து கிராஷ் கோர்ஸ் பண்ணும்போது நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் மேம் இருந்துக்கிட்டு நீ போய் தான் ஆகணும்னாங்க. நான் என்னடா பண்ணுறது, மேம் சொல்லிட்டாங்களே, இதுக்காகவாது போகணுன்னு மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 12th படிக்கும்போது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சரி படிக்கலாம் அப்படின்றதுக்கப்புறம் வீட்டில் ஃபஸ்ட்டு என்னையும் ஒத்துக்கவே இல்லை. எதுக்கு 1 year, அது பொண்ணு, எதுக்கு நீ போகிற அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ வந்து கெமிஸ்ட்ரி சார் தான் எங்கள் வீட்டில் பேசி இல்லை கண்டிப்பாக சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எங்கள் செல்வம் சார் தான் இது பண்ண. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லிக்கணும். Thank you, sir.